மினிமம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன ரேஞ்ச்? மினிமம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் 60 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 60 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிங்கிள் பீஸ் டேமேஜ் வரக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா எல்லாமே நாங்க வந்து டபுள் செக்கிங் பண்ணி ஒரு தடவை ப்ரொடக்ஷன் யூனிட்ல செக் பண்ணுவோம், செக்கிங்ல செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க சேல்ஸ் யூனிட்ல செக் பண்ணி தான் நாங்க உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஷிப் பண்ணுவோம். ஓகேங்க. நீங்க வெப்சைட் லிங்க் வந்து zebustore.com தான். நீங்க அந்த வெப்சைட்ல போய் நீங்க ஒரு ப்ராடக்ட் வேணாலும் நீங்க ஷாப்பிங் பண்ணி வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு உங்க வீட்டுக்கே வந்து நாங்க ஷிப் பண்ணிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் லொக்கேட் ஆகிருக்க ஜெபுஸ்டோர் அப்படிங்கிற ஒரு மேனுஃபேக்சரர் கார்மெண்ட்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு, கிட்ஸுக்கு, மென்ஸுக்கு தேவையான கார்மெண்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் ஹோல்சேலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட என்ன மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்குது, மினிமம் என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்போ கரண்ட்டில் என்ன ட்ரெண்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே, நம்ம கார்மெண்ட்ஸோட நேம் என்ன, எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு மக்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுங்க. நம்ம கார்மெண்ட்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா ஜெபுஸ்டோர். எங்கள் கம்பெனி நேம் வந்து லங்கோ கார்மெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஷாந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க. அதுலேருந்து வெறும் 100 மீட்டர் தான் நம்ம கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே ஓகேங்க. நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ன் பேபிஸ்ல இருந்து டில் பாய்ஸ், கேர்ள்ஸ், மென்ஸ், உமன்ஸ்னு எல்லா கேட்டகரிக்கும் டிஷர்ட்ஸ், கேப்ரி, பாட்டம்ஸ், 3/4 ட்ராக் பேண்ட், காலர் ஷர்ட்னு எல்லா நிட்டட் கார்மெண்ட்ஸும் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கோம். ஜெபுஸ்டோர்ல இல்லாத ஐட்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி? எல்லா ஐட்டமே நம்ம கிட்ட இருக்கு. ஓகே ஓகே. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு டைரக்டா போயிடலாங்களா? டைரக்டா காமிச்சிடலாம். ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டி-ஷர்ட்ஸ்ங்க. இது வந்து ஹாஃப் ஸ்லீவ் பிரிண்டட் டி-ஷர்ட்ஸ்ங்க. இதுல கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 17 கலர்ஸ், 17 பிரிண்ட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் பிரிண்ட்ஸ் வந்துருங்க. ஓகே. சோ இந்த கலர்ஸ், பிரிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே தான் வந்துருக்கு. ஆமாங்க, அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும். இது எங்களோட கரண்ட் ஸ்டைலுங்க. ஓகே ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா 17+ கலர்ஸ் அவைலபிள் இருக்கு, 17+ பிரிண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. இது வந்து ஹாஃப் ஸ்லீவ்ல இருக்கு, ஃபுல் ஸ்லீவ்ல இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நாங்க ஒரு பண்டல் பர்ச்சேஸ் பண்றோம்னா மினிமம் எவ்வளவு பீஸ் இருக்கு பண்டலுக்கு? ஒரு பண்டலுக்கு 5 பீஸ்ங்க. இப்போ ஒரு சைஸ் நீங்க 2-3 சைஸ் எடுக்கறீங்கன்னா அதுல வந்து 5 பீஸ் வருங்க. 5 டிஃபரெண்ட் கலர்ஸ் வந்துரும். ஓகே. இது என்ன ஏஜ் குரூப் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும்? இது 2-3 ல இருந்து 16-17 வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகே ஓகேங்க. இது எல்லாமே டிஃபரெண்ட் கலர்ஸ்ங்க இதுல. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டி-ஷர்ட்ஸ்ங்க. இதுல இன்னொரு வெரைட்டிங்க. இதுலயே வந்து கிட்டத்தட்ட 15+ கலர்ஸ் அவைலபிளா இருக்குங்க. ஓகே ஓகேங்க மேம். இதுல டிஃபரெண்ட் பிரிண்ட்ஸ், டிஃபரெண்ட் கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. ஓகே. இதெல்லாம் லேடிஸ்க்கான யூஸ் பண்ற எல்லாமே வந்து கேர்ள்ஸ் அண்ட் வுமன்ஸ்க்கான டி-ஷர்ட்ஸ் தான். ஓகே ஓகே. இது வந்து நம்மளோட நியூ கேட்டலாகுங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து ஜெர்சி டி-ஷர்ட்ஸ் வேணும், ஸ்போர்ட்ஸ் டி-ஷர்ட்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. சோ போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ரெண்டு பேத்துக்கு யூனிசெக்ஸா வந்து நம்ம ஜெர்சி டி-ஷர்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே வந்து ரேட் கம்மி. ஏன்னா வந்து டெய்லி யூஸ்க்கு, ஸ்போர்ட்ஸ் வேருக்கு, ஸ்கூல் விட்டு வந்தா போடுறது அந்த மாதிரி வந்து ரஃப்யூஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரேட் வைஸ் நீங்க சொல்லும்போது நான் கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம கிட்ட மினிமம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன ரேஞ்ச்? மினிமம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் 60 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 60 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் சூப்பர். ஹோல்சேலுக்கே நாங்க அந்த ரேட்டுக்கு தான் கொடுப்போம். ஓகே ஓகே. இப்போ நீங்க 60 ரூபீஸ் ஸ்டார்டிங் பிரைஸ்னு சொல்றீங்க. ஸ்டிச்சிங் குவாலிட்டில இருந்து மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தாங்க. ஏன்னா நம்மளது எல்லாமே சர்ப்ளஸ் லாட் கிடையாதுங்க. எல்லாமே ஃப்ரெஷ் லாட் தான். நாங்க எல்லாமே நிட்டட் டைரக்ட்டா வந்து நாங்க ஃபேப்ரிக் இம்போர்ட் பண்ணி டைரக்ட்டா நாங்க manufacture பண்ணி எல்லாமே உங்களுக்கு பேக்டு பீஸா தான் நாங்க சப்ளை பண்ணுவோம். எதுவுமே மத்த எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் மாதிரியோ வந்து எதுவுமே லூஸ் ப்ராடக்ட் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே ஃப்ரெஷ்லி பேக்டு பீஸ். நம்ம manufacturing யூனிட் பார்த்திருப்பீங்க. அங்க ஃப்ரெஷ்ஷா செக் பண்ணி பேக் பண்ணி வர பீஸ் தான் நான் உங்களுக்கு அப்படியே ஷிப் பண்ண போறோம். இன் கேஸ் நாங்க வாங்குற பண்டல்ல ஏதாவது சிங்கிள் பீஸ் டேமேஜ் வந்ததுனா? சிங்கிள் பீஸ் டேமேஜ் வரக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா எல்லாமே நாங்க வந்து டபுள் செக்கிங் பண்ணி ஒரு தடவை ப்ரொடக்ஷன் யூனிட்ல செக் பண்ணுவோம், செக்கிங்ல செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க சேல்ஸ் யூனிட்ல செக் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஷிப் பண்ணுவோம். ஓகேங்க. இது வந்து அதே ஜெர்சி டி-ஷர்ட்ஸ்ல வந்து மென்ஸ் அண்ட் வுமன்ஸ்க்குங்க. ஜிம் பர்பஸ்க்கு, ஒர்க் அவுட் பர்பஸ்க்கு எல்லாம் நம்ம கிட்ட நிறைய இத பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபாஸ்ட் மூவிங். ஓகே ஓகேங்க மேம்.
இது ஸ்டிச்சிங் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும். ஸ்டிச்சிங் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. டூவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிள் தான். ஓகே ஓகே. நல்லா நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நீங்க ஜிம் பர்பஸ்க்குலாம் நிறைய இத பர்சேஸ் பண்றாங்க. 10 பீஸ் 20 பீஸ் நம்ம கிட்ட கஸ்டமரே வந்து வாங்கிட்டு போறாங்க. ஓகே ஓகே. இது எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் தாங்க. எதுவுமே வெளியில கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்குறது கிடையாது. ஃப்ரம் கட்டிங் டு பேக்கிங் வரைக்கும் நீங்க பார்த்த மாதிரி எல்லாமே நாங்க இன்னோஸ் வச்சிருக்கோம். ஒரு பீஸ் கூட நாங்க வெளியில கொடுக்கறது இல்ல. ஏன்னா நாங்க குவாலிட்டி இன்னோஸ்லயே மெயின்டைன் பண்ணுவதற்காக தான் உள்ள ஸ்டிச் பண்றோம். ஓகேங்க. இது வந்து கேர்ள்ஸ்க்கு உண்டான ஆல் ஓவர் பிரிண்டட் டி-ஷர்ட்ஸ்ங்க. நம்ம அப்புறம் செஸ்ட் பிரிண்ட் பார்த்தோம். இது வந்து ஆல் ஓவர் பிரிண்டட். இது வந்து ஹாஃப் ஸ்லீவ்ங்க. இதுலயே கிட்டத்தட்ட 20+ கலர்ஸ் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்குங்க. ஓகே ஓகே. இப்போ வெளிய இருந்து வர கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்ல இருந்து வரவங்க டைரக்டா வர முடியாது. ஆனா நம்மளோட ப்ராடக்ட் குவாலிட்டி தெரிஞ்சுக்கணும். ஒரு பீஸாவது செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நமக்கு ஏதாவது சான்சஸ் கொடுக்குறீங்க? இருக்குங்க. நமக்கு இ-காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குங்க. நீங்க வெப்சைட் லிங்க் வந்து zebustore.com தான். நீங்க அந்த வெப்சைட்ல போய் நீங்க ஒரு ப்ராடக்ட் வேணாலும் நீங்க ஷாப்பிங் பண்ணி வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு உங்க வீட்டுக்கே வந்து நாங்க ஷிப் பண்ணிடுவோம். நீங்க அதை பார்த்து செக் பண்ணிட்டு நீங்க பல்க் ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது வந்து கேர்ள்ஸ் டி-ஷர்ட்டுங்க. அதுல இது சாலிட் கலர்ஸ்ங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல 15+ கலர்ஸ் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்குங்க. ஒவ்வொரு கலர்லயும் நாங்க இந்த மாதிரி வந்து எம்ப்ளிஷ்மென்ட் பண்ணிருப்போம். ஏதோ ஒரு எம்ப்ளிஷ்மென்ட் வந்து நமக்கு வந்துருங்க. ஒவ்வொரு கலர்லயும் நமக்கு வந்துரும். ஓகே ஓகே மேம். இது வந்து கேர்ள்ஸ்க்குங்க. இப்போ பல்க் பர்சேஸ் பண்ணனும் அப்படினா மினிமம் ஆர்டர் குவாண்டிட்டி என்ன? மினிமம் ஆர்டர் குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா 10,000 ரூபீஸ்ங்க. 10,000 ரூபீஸ். ஏன்னா எங்க கஸ்டமர்ஸே வந்து ஏன்னா எங்கிட்ட கிட்டத்தட்ட 300-400 வெரைட்டி இருக்குங்க. சோ ரீட்டைல் கஸ்டமர்ஸே எங்க கிட்ட 10,000 15,000 பர்ச்சேஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. பட் இருந்தாலும் நம்ம ஹோல்சேலுக்கு வந்து மினிமம் 10,000 வெச்சிருக்கோம். இப்போ 10,000 அப்படினா இந்த பர்టిక్యులர் ஐட்டம்ல மட்டும் தான் எடுக்கணுமா இல்ல ஷஃபிள் பண்ணி நீங்க எந்த ஐட்டம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பண்டலுக்கு ஒரு சைஸ்ல 5 பீஸ் வருங்க. அது நீங்க எந்த பண்டல் வேணாலும் எந்த ஸ்டைல்ஸ்ல வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாய்ஸ் गर्ल्स மென்ஸ் வுமன்ஸ் நீங்க ஷஃபிள் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட மினிமமே ஒரு 20k சின்ன கடை வச்சிருக்காங்க. அப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்கனாலுமே மினிமம் 20,000 நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றோம். அந்த அளவுக்கு மெட்டீரியல் குவாலிட்டி இருக்கு. ரிப்பீட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ஒரு மாசத்துலயே வந்து 2-3 பண்டல் எடுக்கறவங்களா இருக்காங்க. அவ்ளோ ரிப்பீட்டடா வந்து நம்ம கிட்ட எடுத்துட்டே இருக்காங்க. ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா गर्ल्स 3/4ங்க கேப்ரின்னு சொல்லுவோம். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20+ பிரிண்ட்ஸ் நமக்கு இது ஹாட் செல்லிங். ஏன்னா எந்த டி-ஷர்ட்டுக்கு வேணாலும் நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இது 100% காட்டன் ரோட்டரி பிரிண்ட் வேற. சோ நீங்க எத்தனை தடவை வாஷ் பண்ணீங்கனாலும் கலரே உங்களுக்கு ஃபேட் ஆகாது. பிரிண்டிங் உடையாது. கலர் ஃபேட் ஆகுது. ஏன்னா இது எல்லாமே ரோட்டரி பிரிண்ட்ங்க. சோ ரோட்டரிங்கறனால உங்களுக்கு எத்தனை தடவை வாஷ் பண்ணீங்கனாலும் இந்த பிரைட்னஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கும். 5 வருஷம் நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ற அப்படியே இருக்குன்னு கூட நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட கமெண்ட் பண்ணிருக்காங்க. நிறைய ரீட்டைல் கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது நம்மளோட ஹாட் செல்லிங் ப்ராடக்ட்ங்க. இதுல 20+ பிரிண்ட்ஸ் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்குங்க. இதே கேப்ரிஸ் நம்ம கிட்ட மிலான்ஸ்ல அவேலபிளா இருக்குங்க. சோ ஒயிட் அண்ட் மிலான்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க. ஆமாங்க. அது பிரைட்டா இருக்கும். இதுக்கு சில பேருக்கு வந்து இது அழுக்காகாதுன்னு இத எடுப்பாங்க. சோ ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ் எடுத்துக்குவாங்க நம்ம கிட்ட. இப்போ நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன். இங்க திருப்பூருக்கு பக்கத்துல இல்லாம லாங்கில் இருக்கு. நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணனும். பல்க் குவாண்டிட்டிக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணனும்னா என்ன மெத்தட்ல ஆர்டர் பிளேஸ்? நீங்க வாட்ஸ்அப்ல இங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் அனுப்புங்க. உங்களுக்கு நாங்க கேட்டலாக் லிங்க்ஸ் எல்லாரும் சென்ட் பண்ணிடுவோம். உமன்ஸ்க்கு தனியா, மென்ஸ்க்கு தனியா, கிட்ஸ்க்கு தனியா நாங்க சென்ட் பண்ணிடுவோம். நீங்க ஜஸ்ட் கேட்டலாக் வியூ பண்ணி எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைல் கோட் இல்ல ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ட நாங்க ஷிப் பண்ணிடுவோம். நீங்க டிசைன் அப்டேட் பண்ண அந்த கேட்டலாக் அப்டேட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா கேட்டலாக் உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். நீங்க ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுல புதுசா கேட்டலாக் அப்டேட் ஆயிருக்கும். எங்களோட நியூ டிசைன்ஸ் அப்டேட் ஆயிருக்கும். ஓகேங்க. இது நம்மளோட கேர்ள்ஸ் கேப்ரிங்க. கேர்ள்ஸ் கேப்ரிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 100 ஸ்டைலுக்கு மேல இருக்குங்க நம்ம கிட்ட. சோ இது வந்து போல்கா டாட்ஸ்ங்க. எப்பவுமே கிளாசிக் டிசைன்ஸ். இதுலயே நம்ம கிட்ட 10 கலர்ஸ் பக்கமா அவேலபிள் இருக்கு. இதெல்லாம் ஆல் ஓவர் பிரிண்ட்ஸ்ங்க. இதுவும் வந்து இது உங்களுக்கு கேப்ரி அவைலபிளா இருக்குங்க. இதுல கிட்டத்தட்ட 20 பிரிண்ட்ஸ்க்கு மேல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. ஏன்னா எல்லா டிசைனும் நம்ம காமிச்சோம்னா கிட்டத்தட்ட நாங்க ஒரு 2 மணி நேரம் வீடியோ எடுக்கணும். சோ இங்க சுத்தி பார்த்தாலே சாம்பிள்ஸே இந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க. சாம்பிள்ஸே நாங்க வந்து சைஸ்க்கு ஒரு பீஸ் தான் அதுவும் மாட்டி இருக்கோம். அதுவே இந்த அளவுக்கு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. சோ நீங்க வந்து கேட்டலாக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைலா உங்களுக்கு இருக்குங்க. அதுல வித் பிரைஸோட இருக்குங்க கேட்டலாக்ல. இது அதே மாதிரி கேர்ள்ஸ் கேப்ரிங்க. இதுல வந்து சாலிட் கலர்ஸ்ங்க. இதுல சைடுல வந்து சீரி வந்துருங்க. சீரி கேப்ரின்னு நாங்க சொல்லுவோம். ஓகே. இத வந்து டைப் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் அவங்களோட ஃபங்க்ஷனல் பர்பஸ் யூஸ் பண்ணி. இது கேர்ள்ஸ்க்குங்க. எல்லாமே சாலிட் கலர்ஸ். இதுலயே கிட்டத்தட்ட 15 கலர்ஸ்க்கு மேல அவேலபிளா இருக்கு. ஆனா மோஸ்ட்லி நீங்க யூஸ் பண்ற எல்லா ஃபேப்ரிக்குமே சாஃப்ட்டா தான் இருக்கு. எல்லாமே ஏன்னா நம்மளது எல்லாமே வந்து ஒய் கிடையாது. வேற எந்த டென்சில்னு சொல்லுவாங்க பாலியஸ்டர் மிக்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே 100% காட்டன் ஃபேப்ரிக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஜெர்சி டி-ஷர்ட் நான் காமிச்சத தவிர மத்தது எல்லாமே 100% காட்டன் தான். அண்ட் சாஃப்ட் ஃப்ளோ டையிங் வித் பயோ வாஷ் பண்றோம். எங்களுக்கு துணியே கிட்டத்தட்ட வந்து 1 kg வந்து 480 500 பக்கமா வரும். அந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஃபேப்ரிக் தான் நாங்க யூஸ் பண்றோம். சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் ஸ்லீவ்லெஸ் டி-ஷர்ட்ஸ்ங்க. ஒரு வழியா பாய்ஸ்க்கு வந்துட்டீங்க. இது வந்து பாய்ஸ் ஸ்லீவ்லெஸ் டி-ஷர்ட்ங்க. இதுலயே பாத்தீங்கன்னா வந்து 18 மந்த்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 16 17 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா பிரிண்டும் இருக்கு. எங்க கிட்ட ப்ளைனும் அவேலபிளா இருக்கு. இந்த பிரிண்ட் எல்லாம் வாஷ்க்கு எல்லாம் போகாது. எதுவுமே போகாது. எல்லாமே நம்மளது வந்து
குவாலிட்டி மிஷின் பிரிண்ட் தாங்க. தொட்டிங்கனாவே உங்களுக்கு பிரிண்ட் இருக்கிறதே ஃபீல் ஆகாது. ஓகே ஓகேங்க. பிரிண்ட் வந்து சில பேர் ஸ்டிக்கர் பிரிண்ட் போடுவாங்க, சில பேர் அந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் போடுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க, எல்லாமே பெர்ஃபெக்ட் குவாலிட்டி மிஷின் பிரிண்ட் தான். நீங்க தொட்டு பாத்தீங்கன்னாவே பிரிண்ட் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுத்துறேங்க. ஏன்னா உங்களுக்கு பிரிண்ட் இருக்கிறதே தெரியாது, உங்களுக்கு ஃபேப்ரிக் ஃபீலே தான் இருக்கும். ரோட்டரி பிரிண்ட் மாதிரியே தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும் இந்த பிரிண்ட். ஏன்னா அவ்வளவு தின்னா இருக்குங்க, மைன்யூட்டா இருக்கும் பிரிண்ட். இது எல்லாமே கிட்ஸுக்குங்கறனால நாங்க எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹாலோகிராம் ஸ்டிக்கரோட வந்துருங்க. எங்களது எல்லா பிராண்டுமே பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் வித் காப்பிரைட் பிராண்ட். எல்லாமே சும்மா ஏதோ ஒரு நேம் வைக்கிறோம் அதுல பண்றோம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட 4-5 பிராண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து ரெஜிஸ்டர்ட் வித் காப்பிரைட் பிராண்ட் தாங்க. வித் ஹாலோகிராம் ஸ்டிக்கர் வித் கம்பெனியோட பேக்கிங்கோட தான் உங்களுக்கு பீஸே வருங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளோட பாய்ஸ் டி-ஷர்ட்டுங்க, ஃபுல் ஸ்லீவ் டி-ஷர்ட்ஸ்ங்க. இது வந்து வித் பிரிண்டோட வந்துருங்க. இதுலயே கிட்டத்தட்ட 15 கலர்ஸ் அவைலபிளா இருக்குங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் பிரிண்ட்ஸ் நமக்கு வந்துருங்க. ஓகே ஓகேங்க. இந்த டிஃபரெண்ட் பிரிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டி-ஷர்ட்ஸ் அந்த மாதிரி மாறிட்டு ஆமாங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் பிரிண்ட்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 5 கலர் வச்சிருப்பாங்க, ஒரே பிரிண்ட்ட வந்து 5 கலர்லயே கலர் காம்போ மட்டும் மாத்தி போடுவாங்க. நம்மளது வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு தனித்தனி பிரிண்ட் தான். அந்த 5 பீஸ் பண்டல் வாங்குனோம்னா 5மே டிஃபரெண்ட் கலர் டிஃபரெண்ட் பிரிண்ட் தான் இருக்கும். ஒரு பிரிண்ட் ரிப்பீட் ஆகவே ஆகாது. அதே மாதிரி பேக்கிங் பாத்தீங்கன்னா இன்டிவிஜுவல் பேக்கிங் கொடுப்பீங்களா எப்படி? அதான் ஒரு பண்டல் பேக்கிங் வந்து உங்களுக்கு இல்ல 5 பீஸ் இருக்குன்னா 5 பீஸ் சேர்த்து ஒரு பண்டலா? இல்ல ஒவ்வொரு தனித்தனி பீஸ் ஜஸ்ட் நாங்க வாங்கிட்டு போய் அப்படியே லோட் பண்ணி அப்படியே சேல் பண்ணுவோம். வந்து சேல் பண்ணலாம். உங்களுக்கு பாக்ஸ் பேக்கிங் வேணும்னா எங்களோட பிராண்ட் பாக்ஸ் இருக்குங்க. அது பிளஸ் ஒரு சைஸ்க்கு 3 ரூபீஸ் வந்துரும். நீங்க பாக்ஸ் பேக்கிங் வச்சீங்கன்னா பாக்ஸ் ஓபன் பண்ணி அப்படியே அது இன்னும் பிரீமியமா கொடுக்கறீங்க. இன்னும் பிரீமியமா ஷோரூம் இருக்கிறவங்களுக்கு பாக்ஸ் ஓபன் பண்ணி நீங்க ஒவ்வொரு பீஸா தனித்தனியா சேல் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க. இது வந்து ஃபுல் ஸ்லீவுங்க. இதுலயே பாத்தீங்கன்னா இது ஹாஃப் ஸ்லீவுங்க. இதுலயே கிட்டத்தட்ட 15 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. நாங்க வெறும் சைஸ்க்கு ஒரு பீஸ் தான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். சைஸ் வேரியேஷன் தெரியணும்ங்க. ஓகே ஓகே. நம்மளது எல்லாமே ஃபுல் சைஸ் தாங்க, எதுவுமே ஹாஃப் சைஸ் கிடையாது. ஓகே ஓகேங்க. இதுவும் நம்மளோட ஹாட் செல்லிங் ப்ராடக்ட்டுங்க. ஏன்னா வந்து கேர்ள்ஸ்க்கு மட்டும் ஆல் ஓவர் கொடுத்துட்டு பாய்ஸ்க்கு கொடுக்கணும். ஆமா கண்டிப்பா நான் கேப்பேன். சோ வந்து இது எல்லாமே வந்து சேம் டிசைன்ஸ் உங்களுக்கு மென்ஸ்க்கு இருக்குங்க. பாய்ஸ்க்கு இருக்கிற சேம் டிசைன்ஸ் மென்ஸ்க்கு இருக்கும். இது வந்து உங்களுக்கு மெலாஞ்சிலே அவைலபிளா இருக்கும், உங்களுக்கு ஒயிட்லயே அவைலபிளா இருக்கும். எல்லாமே வந்து 100% காட்டன் தாங்க. எல்லாமே ரோட்டரி பிரிண்ட். உங்களுக்கு பிரிண்ட் நீங்க எவ்வளவு தடவை நீங்க கஸ்டமருக்கு சொல்லியே விக்கலாம். நீங்க 10 வருஷம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கனாலும் எவ்வளவு தடவை வாஷ் பண்ணீங்கனாலும் பிரிண்ட் ஃபேடே ஆகாது. இப்ப கஸ்டமர் இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படினா டைரக்ட்டா இங்க வந்து அலோவ் பண்ணுங்க. டைரக்ட்டா வந்தா செக் பண்ணி பார்க்கலாங்க, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க வந்து ரீட்டைல் பர்ச்சேஸ் பண்ணா ரீட்டைல் தனி ரேட் இருக்குங்க. ஹோல்சேல்னா ஹோல்சேலுக்கு உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வரும். அவ்வளவுதான். நீங்க நான் சொல்றது வந்து நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, ப்ராடக்ட்ட பார்த்து வாங்கணும் அப்படிங்கும்போது நீங்க நேர்ல வரணும்னு நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஏன்னா நேர்ல வரது உங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ், ஃபுட் எக்ஸ்பென்ஸ், ஸ்டே எக்ஸ்பென்ஸ், அந்த எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு 10,000 நீங்க ஆர்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்க ப்ராடக்ட்டை ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீடியோ கால் பண்ணுங்க. எங்க டீம் இருக்காங்க. எங்க டீம் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கேட்டலாக்ல பார்த்து நீங்க எதை ஃபீல் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு டீடைலா உங்களுக்கு வீடியோ கால்ல காமிப்பாங்க. ஓகே ஓகே. வீடியோ கால்ல கூட நீங்க வந்து ப்ராடக்ட் செக் பண்ணிட்டு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. அதே வந்து சேம் ஒயிட்ல அவைலபிளா இருக்குங்க. ஓகேங்க. ஓகே. சில பேர் 2 ஒயிட் 2 மிலாஞ்சி அப்படி கலந்து எடுப்பாங்க. ஓகே ஓகேங்க. அதனால ஷஃபிள் பண்ணி. ஆமாங்க, ஷஃபிள் பண்ணி இருக்குங்க நம்ம கிட்ட. ஓகே. இது வந்து சேம் வந்து ஃபுல் ஸ்லீவ்லங்க. ஓகேங்க. ஏன்னா வந்து நீ வின்டர் வருது, ஃபுல் ஸ்லீவ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில குழந்தைக்கு ஃபுல் ஸ்லீவ் மட்டும் தான் போடுவாங்க, சில குழந்தைக்கு ஹாஃப் ஸ்லீவ் மட்டும் தான் போடுவாங்க. அதனால வந்து நாங்க ஃபுல் ஸ்லீவ்ல இது வச்சிருக்கோங்க. இதுலயே பாத்தீங்கன்னா வந்து மிலாஞ்ச் அண்ட் ஒயிட் 2 காம்போஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதுல கிட்டத்தட்ட எங்களுக்கு 10 பிரிண்ட்ஸ் இருக்குங்க. எல்லாமே ரோட்டரி பிரிண்ட் தான். ஓகே ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிட்ஸ்க்கு வந்து இது நிறைய ஆர்டர் வருங்க. ஏன்னா இப்ப ப்ளே ஸ்கூல்ல எல்லாம் வந்து yellow டே, green டே, purple டேன்னு சோ நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 20 கலர் இருக்கிறதுனால நிறைய ரீட்டைல் கஸ்டமர்ஸ் எங்க கிட்ட வந்து இதுல வந்து எனக்கு 20 பீஸ் வேணும் அப்படின்னு ஒரே சைஸ்ல வாங்குவாங்க. அவங்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்கூலுக்கே சேர்த்து பர்ச்சேஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா எங்களுக்கு வந்து பர்பிள் டேக்கு இந்த கிரீன் எல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே இருக்காதுங்க. அதனால எங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த சாலிட் டி-ஷர்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ் வந்து எங்களுக்கு நல்ல மூவிங்க. ஓகே. இப்போ நீங்க காமிச்சிட்டு இருக்கிற ஐட்டம்ஸ்ல எல்லாத்துலயுமே நான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணேனா இன்னைக்கே டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். அந்த ஸ்டாக் வச்சிருக்கீங்க. நான் எங்க கிட்ட கிட்டத்தட்ட 6 to 7 lakh பீஸ் ரெடி ஸ்டாக் இருக்குங்க. 40,000 ஸ்கொயர் ஃபீட் எங்களோட வேர்ஹவுஸ் மட்டும். சோ நீங்க பாத்திருப்பீங்க, வேர்ஹவுஸ் வீடியோ எடுத்துருப்பீங்க. மேல கீழ ஆப்போசிட்ல எல்லாமே எங்களுக்கு கம்ப்ளீட் ஜஸ்ட் வீடியோ வந்து அதுல ஒரு பார்ட் மட்டும் தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன். ஓகே. ஏன்னா வேர்ஹவுஸ் டூர் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சேன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு half an hour வந்து நாங்க கம்ப்ளீட் ரேக் சிஸ்டம்ங்க, கம்ப்ளீட் ஸ்டைல் வைஸ் பிரிச்சு சைஸ் வைஸ் செக்ரிகேட் பண்ணி கலர் வைஸ் செக்ரிகேட் பண்ணி எல்லாமே ரேக் சிஸ்டம்ல இருக்குங்க. அதனால தான் எங்களுக்கு இவ்ளோ கம்மி ஸ்பேஸ்ல மெயின்டைன் பண்ண முடியுங்க. இல்லைன்னா எங்களுக்கு இவ்ளோ ஸ்டைல்ஸா இவ்ளோ ஸ்டாக் மெயின்டைன் பண்ணவே முடியாது. அதனால நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா within 24 hours பேமெண்ட் ரிசீவ் ஆனதுல இருந்து அந்த அன்னைக்கு சாயந்தரமே நாங்க டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். ஆல் ஓவர் இந்தியா முன்னாடி 5 மணிக்கு முன்னாடி நீங்க இது பண்ணீங்கன்னா அந்த அன்னைக்கு டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணிடுவோம். ஆல் ஓவர் இந்தியா நாங்க ஆல்ரெடி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆந்திரால இருந்து தெலுங்கானா, நார்த் இந்தியா எல்லா இடத்துல இருந்து நமக்கு ஷாப்ஸ் வச்சிருக்கிறவங்க வந்து நம்ம கிட்ட ஆர்டர் எடுத்துட்டே தான் இருக்காங்க. ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு காலர் ஷர்ட்ஸ்ங்க. இது 2-3ல இருந்து இப்ப ஸ்கூலுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஆனுவல் டே இருக்கு,
இல்ல வந்து என்ன பர்பஸ்க்குனாலும் ஒரு நீட்டா போட்டு போணும் வெளியில ஆக்சுவலா பார்ட்டி வேர் மாதிரி நம்ம ஃபங்க்ஷனுக்கே போட்டு ஆமாங்க இப்ப எல்லா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஷர்ட்டுக்கு பதிலா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் ஈஸியா இருக்கும் அதனால நீங்க வந்து காலேஜ் ஷர்ட் யூஸ் பண்ணலாங்க அதனால தான் பாய்ஸ்க்கு நான் காலேஜ் ஷர்ட் வச்சிருக்கோம் சூப்பர் சூப்பர் இதுலயும் வந்து டிஃபரெண்ட் கலர்ஸ் அவைலபிளா இருக்குங்க இதுலயும் சைஸ்க்கு ஒரு பீஸ் தான் நாங்க வச்சிருக்கோம் ஓகேங்க மேம் சோ அதனால இது டிஃபரெண்ட் கலர்ஸ் மரூன் இருக்கும் இந்த கிரீன் இருக்கும் ஓகே இந்த ப்ளூ மரூன் ரெட் இந்த மாதிரி செஸ்ட்ல உங்களுக்கு பிராண்ட் எம்ப்ராய்டரியோட உங்களுக்கு வந்துரும் ஓகே ஓகேங்க மேம் எல்லாமே வித் ஹாலோகிராம் அண்ட் பிராண்ட் எம்ப்ராய்டரியோட வந்துரும் இது வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் டி-ஷர்ட்ஸ்ங்க இதுலயே நம்ம கிட்ட ஹாஃப் ஸ்லீவ் இருக்கு ஃபுல் ஸ்லீவ் அவேலபிளா இருக்குங்க ஓகேங்க சோ இதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கலர்ஸ்க்கு மேல நம்ம கிட்ட அவேலபிளா இருக்குங்க எல்லாமே ஃபுல் சைஸ் தாங்க ML XL னு உங்களுக்கு சைஸ் வந்துரும் நம்ம கிட்ட M சைஸ் பாத்தீங்கன்னா மத்த பிராண்டோட XL சைஸ் வருங்க எனக்கு கிட்டத்தட்ட MA கிட்டத்தட்ட 40 வந்து ஆமா 40 பிளஸ்ல வருங்கறனால அவங்களே போட்டுக்கலாம் அது உங்களுக்கு knitted fabric stretchable தான் சோ நீங்க வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகேங்க இதெல்லாம் நீங்க எத்தனை வருஷம் யூஸ் பண்ணீங்கனாலும் fabric feel வந்து அதே மாதிரி இருக்கும் OE மாதிரி இருக்காது உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க நீங்க எவ்வளவு தடவை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிப்ஸ் வராது எல்லாமே சாஃப்ட்டா இருக்கும் ஃபீல் ஃபேப்ரிக் ஃபீலே சாஃப்ட்டா இருக்கும் இது நம்ம அப்பல பாய்ஸ்க்கு பார்த்தோம்லங்க சேம் வந்து மென்ஸ்க்குங்க ஹாஃப் ஸ்லீவ் அண்ட் ஃபுல் ஸ்லீவ் மிலாஞ்ச் அண்ட் ஒயிட் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு ஆல் ஓவர் ஓகே 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 இது வந்து பாய்ஸ் பாட்டம்ங்க சோ இதுல பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அண்ட் கேப்ரி அவேலபிளா இருக்குங்க உங்களுக்கு சைடுல ஒன் சைடு பிரிண்டோட வந்துருங்க ஓகே ஓகேங்க மேம் இந்த பிரிண்ட்மே போகாது இல்லங்க போகாதுங்க எதுவுமே போகாதுங்க நம்ம கிட்ட எல்லாமே ஒரே மாதிரி பிரிண்ட் தாங்க சோ எதுவுமே போகாது இதுல பாத்தீங்கன்னா 10-15 கலர்ஸ் அவேலபிளா இருக்கு ஓகே ஓகேங்க இது பாத்தீங்கன்னா நம்மளோட வுமென்ஸ் டி-ஷர்ட்ஸ்ங்க இதுல வந்து ஆல் ஓவர் பிரிண்ட்ங்க இதுல வந்து 3 சைஸ் அவேலபிளா இருக்கும் கிட்டத்தட்ட 20 பிளஸ் கலர்ஸ் இதுல அவேலபிளா இருக்கும் ஓகேங்க இது நம்மளோட plain டி-ஷர்ட்ஸ்ங்க இதுலயும் பாத்தீங்கன்னா 15 கலர்ஸ் பிளஸ் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு ஓகே ஓகே இது பாத்தீங்கன்னா அதுலயே வித் செஸ்ட் பிரிண்டோட வந்துருங்க இதுலயே பாத்தீங்கன்னா 10 பிளஸ் கலர்ஸ் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்குங்க ஓகே ஓகேங்க இதுல ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் உங்களுக்கு வந்துருங்க சிலதுக்கு 3/4 ஸ்லீவ் வரும் சிலதுக்கு வந்து பை ஸ்லீவ் வரும் சிலதுக்கு வந்து 3/4 ஸ்லீவ் இந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வந்துருங்க ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மென்ஸ் போலோஸ்ங்க இது 3 டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு இது வைனெக்னு சொல்லுவோம் இது ரொம்ப ஃபேமஸான ஸ்டைலுங்க இதுலயே நம்ம கிட்ட ஹாஃப் ஸ்லீவ் அவேலபிளா இருக்கு ஃபுல் ஸ்லீவ் அவேலபிளா இருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா இது கிளாசிக் போலோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா போலோ காலர் பட்டி வந்துருங்க ஓகே ஓகே இதுலயே வந்து ஃபுல் ஸ்லீவ் அவேலபிளா இருக்குங்க வைனெக் இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10-15 கலர்ஸ் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு எல்லாமே பிரீமியம் கலர்ஸ்ங்க எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் சில பேர் லைட் கலர்ஸ் போடுவாங்க மிலாஞ்சு ஒயிட் போட்டு அது கலர் 4 கலர் தான் இருக்கும் நம்ம கிட்ட எல்லாமே வந்து டார்க் கலர்ஸ் மரூன் பீ கிரீன் ஆர் ப்ளூ அந்த மாதிரி எல்லாமே மென்ஸ் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா வுமென்ஸ் டி-ஷர்ட்ஸ்ங்க இது ரவுண்ட் நெக் டி-ஷர்ட்ஸ் ஆல் ஓவர் பிரிண்ட்லிங்க இது வந்து பாத்தீங்கன்னா பட்டி வித் பட்டனோட வந்துருங்க இது வித் பாக்கெட்டோட வந்துருங்க இது கான்ட்ராஸ்ட்லி அவேலபிளா இருக்கு சேம் பட்டியும் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதுலயே பாத்தீங்கன்னா 20 பிளஸ் பிரிண்ட்ஸ் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு ஓகே ஓகே டிஃபரண்ட் பிரிண்ட்ஸ் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு இதுலயும் கலர் ஃபேட் ஆகுது எல்லாமே எதுவுமே ஆகாதுங்க எல்லாமே ரோட்டரி பிரிண்ட் தான் சோ எந்த ஃபேடுமே ஆகாது ஓகே வித் வாஷிங் பண்ணியே நம்ம கொடுத்துருவோம் வாஷிங் ஃபர்ஸ்ட் வாஷிங் நம்மளே பண்ணி கொடுக்கிறதுனால எந்த ஃபேடுமே ஆகாது ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட பாட்டம்ஸ்ங்க சோ இது வந்து வுமென்ஸ் பாட்டம்ங்க சோ இது எல்லாமே வந்து வுமென்ஸ் கேப்ரி வந்துருங்க இதே சேம் பிரிண்ட்ல நமக்கு வந்து வுமென்ஸ் ஷார்ட்ஸ் வந்துருங்க கேப்ரி அண்ட் ஷார்ட்ஸ்ங்க சோ இது வந்து ஷார்ட்ஸ் ஸ்டைலுங்க இதுல கிட்டத்தட்ட 15 கலர்ஸ்க்கு மேல அவேலபிளா இருக்குங்க இதுலயே சேம் கேப்ரி இருக்கு பேண்ட் இருக்கு ஷார்ட்ஸ் மூணுமே இருக்கு ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் ஷார்ட்ஸ்ங்க இதுலயே பிளைனும் அவேலபிளா இருக்கு ஆல் ஓவர் பிரிண்ட் அவேலபிளா இருக்குங்க இதுவும் பாத்தீங்கன்னா மென்ஸ் கேப்ரிங்க இதுலயே ஆல் ஓவர் பிரிண்ட் அவேலபிளா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளைன் வேணும்னா பேனல் வர்க் வேணும்னாவும் அவேலபிளா இருக்கு இதுல கிட்டத்தட்ட 10 கலர்ஸ்க்கு மேல அவேலபிளா இருக்கு இதுல 6 பிளஸ் கலர்ஸ் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்குங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா வுமென்ஸ் யோகா பேண்ட்ஸ்ங்க சோ இது ஜிம் பர்பஸ் வொர்க் அவுட் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நம்ம யூஸ் பண்ணிக்கிறது காட்டன் லைக்ரா ஃபேப்ரிக்ங்க எல்லாமே வந்து உங்களுக்கு லிவா டேகோட வந்துரும் எல்லாமே நம்ம லிவா ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருக்குங்க ஓகே ஓகே சோ இதுல வந்து சைடுல பிரிண்ட் இருக்கு சைடுல பேனல் இருக்கு ரெண்டு ஸ்டைலுமே நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா வுமென்ஸ் லாங் நைட் Dressங்க சோ இதுலயே நம்ம கிட்ட plain V neck இருக்குங்க ரவுண்ட் neck இருக்குங்க இதுல கிட்டத்தட்ட ஒரு 7 கலர்ஸ் பக்கமா அவேலபிள் இருக்குங்க இதுல வந்து கிட்டத்தட்ட 13 கலர்ஸ் பக்கமா நம்ம கிட்ட அவேலபிள் இருக்கு ஓகே ஓகே இது எல்லாமே ஃப்ரீயா இருக்கும் இல்லீங்களா எல்லாமே ஃப்ரீயா இருக்குங்க நைட் வேர் பர்பஸ்க்கு நைட்டுக்கு பதிலா எனக்கு வந்து மாடர்ன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படிங்கறவங்க இதோடவே நமக்கு வந்து ஹாட் செல்லிங் ப்ராடக்ட்ங்க அது ஓகே ஓகே இது வந்து மென்ஸ் ட்ராக் பேண்ட்ங்க ஓகேங்க சோ இதுலயே வந்து இது கஃப் ஸ்டைலுங்க நம்ம கிட்ட கஃப் இல்லாம வந்து பேனல் வித் plain ஸ்டைலும் நம்ம கிட்ட இருக்கு பேனல் இல்லாம plain ஸ்டைலும் நம்ம கிட்ட அவேலபிள் ஓகே ஓகேங்க மேம் வித் plain இருக்கு பேனல் இருக்கு and கஃப் மூணு ஸ்டைல் எண்ட் யூசர் என்ன விரும்பறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க 6 டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்குங்க வித் பாக்கெட்ல வந்து ஜிப்போட உங்களுக்கு வந்துரும் ஓகே ஓகே ஜிப் குவாலிட்டி ஜிப்புங்களா எல்லாமே குவாலிட்டி ஜிப்புங்க நீங்க 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க ஓகே ஓகே வித் உங்களுக்கு ரோப்போட வந்துரும் ஓகே ஓகே